இப்போ பணங்காசு நம்ம சம்பாரித்து வச்சுருக்குறோங்க. இப்போ அந்த பணம் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க. நம்ம சம்பாரித்த காசை எடுத்து பணம் மூலிமா என்னென்ன செயல்கள்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு தாட்டி செய்யும்போது அந்த பணம் கரைஞ்சிக்கிட்டே வரும். பணம் ஒன்ஸ் ஜீரோ ஆயிடுச்சுன்னா அந்த பணம் மூலியமாக செய்கிற எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்க. நம்ம போன ஜென்மத்தில் செய்த நல்ல காரியங்கள்னால புண்ணியங்கிறது நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குதுங்க. இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம எந்த நல்லதும் செய்யலினாலும் அந்த புண்ணியம் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல சூழ்நிலை, வசதி, வாய்ப்பு, வெற்றி, ஆபத்தில் காப்பாற்றுறது, ஒரு தப்பு செஞ்சால் அந்த தண்டனையை உடனே கிடைக்காம தள்ளி போடுறது, இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குங்க. அங்கே எப்படி பணம் கரையுதோ இங்கேயும் அதே மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் அந்த புண்ணியங்கிறது கரைஞ்சிக்கிட்டே வரும். பணம் ஜீரோ ஆகிறதுக்கு முன்னாடி பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட இந்த புண்ணியம் ஜீரோ ஆகிறதுக்குள்ள புண்ணியத்தையும் நம்ம சேர்த்தணுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த பணங்காசுங்கிறது உடல் இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் இந்த புண்ணியங்கிறது ஜென்மங்கள் தாண்டி நம்ம ஆன்மாவோடையே ட்ராவல் பண்ணுறது. பணங்காசை கூட யாராவது எடுத்துக்கலாம், ஆனால் நம்ம பண்ண புண்ணியத்தை யாருமே எடுக்க முடியாதுங்க. இது தெரிஞ்சு தான் லிங்குசாமி சார் ஆனந்தம் படத்தில் ஒரு டைலாக் வச்சுருப்பார், மம்டி சார் பேசுகிற மாதிரி, கல்லாப்பட்டியில் பணத்தோட சேர்த்து புண்ணியத்தையும் சேர்த்துக்கோ அப்படின்னு. அதனால் பணம் சேர்த்துறது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு முக்கியமோ, நிதர்சனம் உண்மையோ, அதே மாதிரி புண்ணியத்தை சேர்த்தணுங்கிறதும் அதை விட ரொம்ப முக்கியம். அதுவும் நம்மளோட கடமை தாங்கிற உண்மையை உணர்வோம், அதுக்கு உண்டான செயல்களை செய்வோம்.